இல்லை கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காந்துலாமே. நம்ம கிட்ட உட்காந்து தான் அடுத்து வருவங்க இடம் இருக்கும். சபையில் ஆத்துமாக்களும் ஜாஸ்தி, நம்ம தான் அதை வாஞ்சிக்கணும் இல்லை. நம்மளே முன்னாடி இடம் விட்டு நம்மளே உட்காந்தா அப்போ ஆத்துமாக்கள் வர நம்மளுக்கு ஆசை இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கி உட்காருங்களோ அப்போ காலியாக இருக்கும். கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் சபையை நெருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்குங்க? ஹல்லேலூயா. நல்ல அருமையான பாடல் தான் பாடினவர், நல்ல சந்தோஷமாக தான் பாடினார். கீழே இருந்தவங்க தான் துக்கமாக இருக்கிறீங்க பொழுது. ஹல்லேலூயா. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஹல்லேலூயா. நாங்களாம் சின்ன வயசில் ரொம்ப ஜாலியாக பாடுவோம் அந்த பாட்டெல்லாம். எங்களுக்கு சின்ன வயசில் விளையாட்டெல்லாம் பாட்டு பாடுறது தான் எனக்கு எங்கள் தம்பிக்கும். நான் அதை மட்டும் சொல்லிவிட்டு இந்த பாடெல்லாம் கேட்கும்போது பழைய ஞாபகம் வரும் எனக்கு. நாங்கள் எப்படின்னா சின்ன பசங்க ஜோயில் மாதிரி இருக்கும்போதெல்லாம் அந்த மைக்கு செட் பண்ணிவிட்டு ஒரு கயிறு கட்டிட்டு எங்கள் தம்பி பேண்டு வாசிப்பான், நான் பாட்டு பாடுவேன். இல்லை அவன் பாட்டு பாடுவான், நான் பேண்டு வாசிப்பேன். ரோட்டில் சுற்றுவோம். குவார்ட்டர்ஸில் இருந்தோம், காட்பாடியில், வேலூரில். நாங்கள் 2 பேர் வெக்கலாம் பட மாட்டோம். ரோட்டில் அப்படியே பாடிட்டு போயிட்டே இருப்போம். எங்கள் அம்மா அதை பற்றிலாம் கவலைப்படவே மாட்டோம். அவங்க சந்தோஷம், பசங்க பாடினா சரின்னு. ஆனால் நம்ம சபையில் வந்து பாடாமல் மூஞ்ச பார்க்குறோம் இல்லை. எவ்வளோ அருமையான ஒரு விஷயம் இல்லை. கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம சந்தோஷமாக நீங்கள் அங்கே இருக்கிற பாடினா தான் எங்களுக்கும் நல்ல ஒரு உற்சாகமாக இருக்கும். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக, கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து, ஆண்டவரே எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தீர் அப்பா. ஹல்லேலூயா. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எப்போதெல்லாம் சன்னிதானத்தில் வருமோ எப்போதும் சந்தோஷம்தான், எப்போதும் கொண்டாட்டம் தான். பண்டிகை வந்து மற்றவங்க தான் வருஷத்தில் ஒரு நாள், நம்மளுக்கு எல்லா நாளும் பண்டிகை தான். விசேஷமாக எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கிறிஸ்மஸ் தான். ஹல்லேலூயா. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் உயிர்த்தெழுதல் தான். ஹல்லேலூயா. நான் அதை எப்போவுமே அதை உணர்வேன். எப்போவுமே நான் ஞாயிற்றுக்கிழமை வரணும் மட்டும் எங்கள் வீட்டில் நிறைய போட்டோம் கிளம்புறதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அதனால் கோவப்படப்படுவேன், ஏன்னா சீக்கிரமாக போயிடணும். ஹல்லேலூயா. ஒரு திருவிழாக்கு ஒரு பண்டிகை கிளம்புற மாதிரி கிளம்பணும். அதான் ஆராதனை கிளம்புறது. நான் 3 சொல்லுவோம். ஆயத்தமாக இருக்கணும், ஆர்வமாக இருக்கணும், ஆசையாக இருக்கணும். நம்ம சபைக்கு வரலாம் சரி, அவர் சமூகத்துக்கு போகிறலாம் சரி, 3 இருக்கணும். ஆயத்தம் இருக்கணும், ஆர்வம் இருக்கணும், ஆசை இருக்கணும். அந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த 3 சின்ன ஆச்சுன்னா உங்களுக்கு பெரிய தானாக வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயத்தம் எங்கே இருக்குதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கும். ஆர்வம் எங்கே இருக்குதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் வாய்களை தந்து தூதிங்க. இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் வாய்களை தந்து துதிக்கலாமே. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, சத்தமா இயேசுவே. இம்மட்டும் எங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த 4 மாதம் கடந்து இந்த 5வது மாதத்தில் கர்த்தாவே எங்களை ஜீவனோடு, பலத்தோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு ஆண்டவரே எங்களை வர செய்தீரே, காண செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை வியாதியின் பாதையில் இருந்தாலும் சரி, ஆனால் இன்று வரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கீங்கப்பா. நான் கஷ்டத்தின் வழியில் இருந்தாலும் சரி, ஆனாலும் கலிப்பாய் மாற்றிருக்கீங்க ஆண்டவரே. ஒருவேளை என் வாழ்க்கை கண்ணீர் இருந்தாலும் சரி, ஆனாலும் மற்ற மத்தியில் சந்தோஷமாக வைத்திருக்கீங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சத்தமாய் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் இருக்கிற கொஞ்ச நேரத்தை, ஓ இயேசுவே, நம்ம சூழ்நிலாம் ஒதுக்கி வச்சுட்டு அக்கம் பக்கம் யோசிக்காம இயேசுவே உண்மை மாத்திரம் நாங்கள் பார்க்க வந்துக்கிற தகப்பனே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ கிருபை, அவர் கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லையே. நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார்ல, ஓ சுகத்தோடு வைத்திருக்கிறார்ல, பலத்தோடு வைத்திருக்கிறார்ல, ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறார்ல, என் தேவையெல்லாம் சந்தித்தார்ல. உனக்கு என்ன தேவையோ அதை நேற்று கொடுத்தார்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் உன்னை பட்டினியாக விட்டதில்லை. ஆவிக்குரிய வார்த்தையினாலும் சரி, உலக மனவரே மாம்சத்துக்குரிய உணவினாலும் சரி, உன்னை திருப்தியாக்குறார்ல. ஒவ்வொரு நாளும் திருப்தியாக்குறார்ல. உன்னை சுகப்படுத்திருக்கிறார்ல. ஓ சத்தம் தொடுவதாக, ஓ சத்தம் தொடுவதாக, ஓ வர சத்தம் தொடுவதாக. ஓ அப்பாவை நோக்கி பாரு, கர்த்தர் கவலையெல்லாம் மாற்றுவார். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் இருக்கும்போது சந்தோஷமா வரணும். ஓ ஹல்லேலூயா. வாஞ்சையாய் வரணுமே உள்ளத்தில். இயேசுவே நம்மோடு அப்பா, உம்மோடு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே நான் உறவாடணும் ஆண்டவரே. உன் சமூகத்தில் நான் களி கூறணும் ஆண்டவரே. இயேசுவே அதுக்கு உண்டான வாய்ப்புகள் எனக்கு கொடுங்கப்பா. கொடுத்த வாய்ப்பை நான் தவற விடக்கூடாது ஆண்டவரே. ஓ இயேசுவே,
இயேசு ராஜா மக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரப்பா. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரப்பா. எல்லாம் 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 சொல்லுங்க. இயேசுவே. அவர் துதிப்பது மாத்திரம்தான் நமக்கு வேலை. அவர் துதிப்பது மாத்திரம்தான் வேலை. உங்கள் தேவைகள்லாம் சொல்கிறது அப்புறம் வச்சுக்கோங்க. எப்போதும் அவர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? அவர் துதிக்கிறது தான், அவர் உயர்த்தது தான். ஆனால் பரலோகத்தில் இருக்க தேவதூதெல்லாம் பரிசுத்தன்ற ஒரு வார்த்தை தவிர வேறு எந்த வார்த்தைக்கும் அலோடு இல்லை. ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா அப்பா பிதாவேன்னு சூப்பர் வார்த்தை கொடுத்துருக்காருல, பிள்ளையாய் நம்ம ஆட்சிக்கார்ல. நமக்கு என்ன வார்த்தையெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு நம்ம தகுதிப்படுத்தினார்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ தூதலை காட்டிலும் மேலான ஒரு அன்பு நம்ம மேலே, மேலான ஒரு அக்கறை நம்ம மேலே, அவர்கள் காட்டிலும் மேலான கிருபை நம்ம மேலே, மேலான தயவு நம்ம மேலே. ஹல்லேலூயா. நம்ம சத்தம் எப்படி இருக்கணும்? நம்ம சத்தம் எப்படி இருக்கணும்? பரலோகத்துக்கு ஒரு முன்னோட்டமாக தான் நம்ம சபையில் ஆராதிக்கிறோங்க. ஓ ஹல்லேலூயா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா சொல்லுங்க. இயேசுவே உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான். அறிக்கையாய் சொல்லுங்க. இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் ஆண்டவரே. நீங்க சொல்லுங்க. உம் சித்தம் தான் செய்யணும் ஆண்டவரே. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தான் சொல்லு. இயேசுவே ஏசையா கரங்களை உயர்த்தி இயேசுவே உம்மைத்தாப்பா என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா. எல்லா சபையார் அனைவரும் சொல்லுங்க. ஆண்டவரே சூழ்நிலை இல்லப்பா, என் தேவைகள் இல்லை ஆண்டவரே, நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. அவர் எல்லாம் உனக்காக எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார்ல. செய்து முடிப்பவரே. என் பாருங்கள் என் பாருங்கள் என் சுமைகள் பாரத்தை எல்லாச்சும் என் பாருங்கள் என் கண்ணீர் எல்லாவற்றையும் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வச்சுட்டேன். நீங்க தான் பொறுப்பு, நீங்க தான் பொறுப்பு ஆண்டவரே. உம் பாதத்திலே நானும் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீர்
சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் முருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவினின்று காத்தவர், அழிவினின்று காக்க போகிறவர் நீராண்டவர், என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா, என் முன்னே நிறுத்தியுள்ளே. அவரை மாத்திரம் நிறுத்திட்டீங்கன்னா போதும், நீங்க வேற எதையும் யோசிக்க தேவையில்ல. ஆராதனையில் அவரை நிறுத்தி பாருங்க, தானா துதிகள் தானாய் வரும். ஹல்லேலூயா. நீ யோசிக்கவே வேணாம், தானா கர்த்தர் வாயில வார்த்தைகளை வைப்பாரு, அதிகாரத்தை வார்த்தையில வைப்பாரு, அக்கினி அபிஷேகத்துல வைப்பாரு, ஒரு புதிய அபிஷேகம் நாவில வைப்பாரு. ஹல்லேலூயா. காரணம் ஒன்னே ஒண்ணுதுமா, அவரை மாத்திரம் முன்னிறுத்து. என் சகோதரனே சகோதரியே, அவரை மாத்திரம் முன்னிறுத்து. தேவைகள் அநேகம் இருக்கும், பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் தேவைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா தேவையெல்லாம் அவர் மாத்திரம் வச்சுப்பாரு. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே. ஒரு மனவாட்டியாய் உன்னை ஆயத்தப்படுத்திக்கோ, மனவாளன் வரப்போறாரு. நீ மனவாட்டியாய் உன்னை ஆயத்தப்படுத்திக்கோ. தேவைகளுக்காக யோசித்து யோசித்து ஓடி ஓடி மனவாளனை எழுந்து விடாதே. மனவாட்டியா உன்னை ஆயத்தப்படுத்திக்கோ. கர்த்தர் அழகா வரப்போறாரு. ஓ, என் பிள்ளைகளை அழைத்து கொண்டு போக அவர் ஆசையா வரப்போறாரு. அவர் ஆயத்தமாய் கொண்டிருக்காரு. நாம் ஆயத்தமாவணுமே, மனவாட்டியா நான் நிக்கணுமே. ஓ ஹல்லேலூயா. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்லுங்க, எனது மனவாளனே, எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. ஆராதனை நல்ல வேலை. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, பாதம் அமரணுமே, பாதம் அமரணுமே, சித்தம் செய்யணுமே, நானும் சித்தம் அறியணுமே. எனது மனவாளனே, எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் நேசுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல, உம் நாமம் சொல்ல சொல்ல, என் உள்ளமெல்லாம் மகிழ்ந்ததையா. உம் நாமம் சொல்ல சொல்ல, என் உள்ளமெல்லாம் மகிழ்ந்ததையா.
ரசிச்சு இயேசுவே என் இதயத்தின் ஏக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் என் வாயின் சொற்கள் எல்லாம் என் வாயின் சொற்கள் எல்லாம் உமக்கு ஏற்றனவாய் இருப்பதாக என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக என் இதய எண்ணமெல்லாம் என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக உகந்தனவாய் இருப்பதாக எனது மனவாளனே அப்பா நான் மனவாட்டியா நிக்க போறப்பா உன் சமூகத்துல மனவாட்டியா என்ன ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுங்கப்பா ஏசையா உம்மைத்தான் நேசிக்கிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் ராஜா பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா பிரசன்னம் போதும் சொல்லுங்க இயேசுவே உம் பிரசன்னம் மாத்திரம் போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் கரம் பிடித்த சொல்லுங்க கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாத தூயவரே கைவிடாத தூயவரே பிரசன்னம் பிரசன்னம் ஆமாண்டவரே அவர் பிரசன்னத்துல இயேசு இடை கொடுங்க விட்டு கொடுங்க பிரசன்னத்துல விட்டு கொடுங்க விட்டு கொடு மகளே மகனை விட்டு கொடு உலகமெல்லாம் உலகமெல்லாம் மாயையா இந்த உலகம் மாயாண்டவரே மண் போன்றே மண் போன்றே போதுமையா மண் போன்றே உலகமெல்லாம் சொல்லுங்க இயேசுவே உலகமெல்லாம் மாயையா பிரசன்னம் மாத்திரம் நிரந்தரமானது பிரசன்னம் மாத்திரம் மாறாதது மண் போன்றே மாறாததே மண் போன்றே போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணும் சொல்லுங்க இயேசுவே இன்னும் உம்மை அறியணுமே இயேசுவே விட்டு கொடு மகனே மகளே அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே நாங்க சேரணும்பா ஓ உலகத்துல நாடி ஓடாதபடி இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னம் உலக காரியங்களை பார்த்துட்டு நம்மளோட தேவைகளை பார்த்து நம்ம சூழ்நிலை பார்த்து நம்ம பாடுகளை பார்த்து நம்ம அறியாமலே அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தூரம் போய் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் உணர்றீங்க?
நம்ம அவர்கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்கும், எப்போதும் அவரோட கனெக்ஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அவர் சமூகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் யோசித்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எவ்வளோ தூரம் போய் கொண்டு நம்ம பலவீனம் காட்டி முன்னாடி வச்சுட்டு, நம்மளுடைய தேவைகளை முன்னாடி வச்சுட்டு, நம்ம சூழ்நிலை முன்னாடி வச்சுட்டு, நம்மளோட வேலைகளை முன்னாடி வச்சுட்டு, நம்முடைய அந்தஸ்து முன்னாடி வச்சுட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய இடைவேளை விட்டுட்டோம். இன்றைக்கு சொல்லுங்க, அப்பா அதெல்லாத்தையும் மாற்றுங்க ஆண்டவரே, அதெல்லாம் வச்சு மாற்றுங்கப்பா. நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்குவீங்க. நான் பார்ப்பது ஒன்று தான், உம்முடைய சமூகம் ஆண்டவரே. நான் பார்ப்பது ஒன்று தான், உம்முடைய பிரசன்ன ஆண்டவரே. நான் பார்ப்பது ஒன்று தான், உம்முடைய முகம் மாத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே. நேவன் சொல்லட்டுமா, நீங்க பழைய ஏற்பாட்டில் எங்க படிச்சினாலும் சரி, அவர் பிதாவே பிதாவே, பிதா காத்தனா தேவனே அந்த ஒரு வார்த்தை தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து நமக்காக ரத்தம் சிந்தின பிறகு ஒன்னே ஒன்று கொடுத்தம்மா, நம்ம பிள்ளைகளாய் மாற்றினாரு, நம்ம அப்பான்னு கூப்பிடுற உரிமை கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிதாவேன்ற வார்த்தை தவிர அப்பான்ற வார்த்தை இருக்காது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்காக இயேசுவான வந்து அடிக்கப்பட்ட பிறகு அப்பாவேன்னு கூப்பிடுற உரிமை கொடுத்தார்ல. இவ்வளோ பெரிய அன்பு இல்லை அது, இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இல்லை அது, இவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. நம்ம இன்னும் கூட பழைய ஏற்பாடு காலம் மாதிரியே இருக்கிறோமே. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துட்டார்ல, அந்த இடைவேளையை அவர் மாற்றிட்டாரு. நாம தான் இடைவேளையாவே இருக்கிறோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் எழுந்து நாம தான் அந்த இடைவேளையிலேயே இருக்கிறோம். அந்த இடைவேளை கர்த்தர் எப்போ அடுத்து எழுதிச்சாருங்க, உடைத்து எரிஞ்சிட்டாரு. நம்மை பார்த்துக்கிறது அவர் வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பார்க்கிறது அவர் வேலை. நமக்கு என்ன எப்போ செய்யணுன்றது அவர் வேலை. நீ டிசைட் பண்ண தேவையில்லை, நான் டிசைட் பண்ண தேவையில்லை. ஏன் தெரியுங்களா, நம்ம தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே அவர் பிளான் பண்ணிட்டாரு. அது காலத்தில் ஏற்ற நேரத்தில் நடக்கும். நாம் என்ன செஞ்சாலும் சரி, அது எப்போ நடக்கணுமோ அதான் நடக்கும். ஹல்லேலூயா. ஒரு வேளை உன் முயற்சியில் நீ செஞ்சாலும் அது பாடுகளாக தான் இருக்கும். அவர் செஞ்சார்னா மகிழ்ச்சி இருக்கும், ஒரு குறை வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் தருகிற ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும். அவர் தருகிற அற்புதம் சாட்சியாக நிறுத்த வைக்கும். அது ஒன்னே ஒன்று தான், அவர் சமூகத்தில் நீ இருந்து பாரு, அவர் பிரசனத்தை நீ உணர்ந்து பாரு, அவர் முகத்தை மாற்ற நீ பாரு, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, சத்தமா சொல்லுங்க, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை, இன்னும் உம்மை. எல்லா சத்தமா, சத்தம் போதாதே, ஓ இந்த சத்தம் கேட்காது. உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி கரங்களை உயர்த்தி பிரசன்னம், பிரசன்னம். எல்லா கரங்களை உயர்த்தி அவர் பிரசன்னத்துல விட்டு கொடு. மகனே உன்னை விட்டு கொடு. பிரசன்னம். ஓ ஒரு அபிஷேகத்தில் நிறை. ஓ ஆவியானவருக்கு இடம் கொடு. உலகெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் போன்றே போதுமையா, ஒன்றே போதுமையா. பிரசன்ன சபையே, பிரசன்ன அவர் பிரசன்னத்தை உணரே. தேவ பிரசன்ன. ஹல்லேலூயா. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு
எனக்கு போதுமையா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீர் இல்லாத நாளெல்லாம் அப்பா நீங்க இல்லாம நான் ஒன்று இல்லப்பா. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது முஞ்சே நீதானையா, எனது வழியே நீதானையா, எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வழியும் நீயாவாய், எனது உறவும் நீயாவாய், எனது புகழ்ச்சியும் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் சொல்லுங்க இயேசுவே. வாழ்வாகுமா. நீர் இல்லாத நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஹல்லேலூயா, சமூகத்திலே ஹல்லேலூயா, ஒரு அசைவாடுதல் அசைவாடுதல் உணர்வுகளாய் சொல்லுங்க இயேசுவே. ஹல்லேலூயா, 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 இயேசுவே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அந்த சத்தம். ஓ இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே சொல்லுங்க இயேசுவே. ஹல்லேலூயா. பரலோகத்தை கேட்கப்படுற சத்தம், பரலோகத்தை இடைவிடாமல் கேட்கிற ஒரு சத்தம் என் சபையில கேட்கட்டும், உன் வீட்டுல கேட்கட்டும், உள்ளத்துல கேட்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா சத்தமா இயேசுவே. ஹல்லேலூயா, 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 தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியில் தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே, தெவிட்டாத ஒரு பாக்கியம். தெய்வீக கூடாரமே எல்லாரும் தெரிஞ்ச பாடம் தானே, சத்தமா பாடலாமே. சந்நிதியே தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. மகிமை 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 மாட்சிமை அவர் சமூகத்தை பாடிக்கொண்டே இருக்கலாம், இயேசுவுக்கே பாடிக்கொண்டே இருக்கலாம், நேரம் போறதே தெரியாது. மகிமை மாட்சிமை மாறா என் இயேசுவுக்கே. சொல்லுங்க மீண்டுமா, மகிமை 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 மாட்சிமை மாறாத நேசருக்கே, மாறாத நேசருக்கு. மகிமை வாயை சத்தமா சொல்லு. மாட்சிமை மாறாத நேசருக்கே. தூபமாய் 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 நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம். தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம். எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம். எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம். மகிமை மகிமை
கரங்களை உயர்த்தி உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே எல்லாம் ஆண்டவரே, எல்லா சகலமும் உமக்கே உண்டாவதாக, ஒருவருக்கே உண்டாவதாக. மாறாத நேசர் உமக்கே ஆண்டவரே, மகிமை 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 மாட்சிமை. மாறாத நேசருக்கே, மாறாத நேசருக்கே இன்னைக்கு ஜீவனோடு வைத்தார்ல மகிமை, சுகத்தோடு வைத்தார்ல மகிமை மாட்சிமை. மாறாத நேசருக்கே. ஒரே ஒரு தடவை ஹalleluya. நீங்க சொல்லுங்க இயேசுவே. ஓ இயேசப்பா ஆண்டவரே, ஒரு அக்கினினால நிரப்புங்க அப்பா, ஒரு அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. விட்டுக்கொடு, ஓ உன்னை விட்டுக்கொடு. கர்த்தர் நிரப்ப வல்லவராகிறார். ஒரு அபிஷேக தைலம் தலையில இருந்து கால் வரைக்கும் கர்த்தர் ஊற்றுகிறார்ல. உணர்ந்தவன சொல்லி இயேசுவே. ஆண்டவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் இந்த ஆலயம் முழுவதும். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். மேல ஒரு அக்கினி என்னைக்கு கர்த்தர் போடுகிறார், ஒரு அக்கினியை போடுகிறார். பற்றி எறிவதாக, பற்றி எறிவதாக, பற்றி எறிவதாக. ஒவ்வொரு மேலும் அக்கினி பற்றி எறிவதாக. செடியிலே இருந்த பற்றி இன்றைக்கு இவர்களையும் பற்றி பிடிப்பதாக. வெண்பனியாய் நம்ம மேல் இறங்கி வருகிறார். ஒரு பனி மழை எப்படி பெய்கிறதோ அதே வெண்பனியாய் கர்த்தர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் இறங்கி வருகிறார். வெண்பனியாய் ஷாலா ராலா தூரா மானா மாமா லாஹா தோரோ மரு நாதரா லாஹா தரா நாமா. உன்னை வெண்மையாக்க ஒரு வெண்பனி, உன்னை வெண்மையாக்க ஒரு வெண்பனி. ஷாலா தூரா நாமா லாஹா தூரா பாலா. வாய்களை திறந்து, வாய்களை திறங்க. தேவ சமூகத்துல வாயை மூட வேண்டாம். சின்னவங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் வாய்களை திறந்து, சின்னவங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் வாய்களை திறந்து ஆராதனை கட்ட அவிழ்க்கும், ஆராதனை கட்ட அவிழ்த்துறோம். ஆராதனைக்கு முன்னாடி எதிரி நிக்க முடியாது. ஆராதனைக்கு முன்னாடி எரிகோ கோட்டை கூட நிக்க முடியாது. ஆராதனைக்கு முன்னாடி அகிதோபின் ஆலோசனை நிற்காமல் போகும். ஆராதனைக்கு முன்னாடி அம்மோன் புத்திரரின் ஆவிகள் நிற்காமல் விழுந்து போகும். மகிமை மகிமை பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் மூடுகிறது. தேவ பிரசன்னம் மூடுகிறது. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடுகிறது. ஓ மகிமை மகிமை மகிமை. இதோ சாலமோனின் ஆலயத்தில் இறங்கின மகிமை நம்மையும் நிரப்புகிறது. நம்மையும் உச்ச நிலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் மின்சாரம் போல தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்வோம். என் அருகில் ஒருவர், ஓ வெண்மையும் சிவப்புமானவரின் அருகில் ஒருவர் உலாவுகிறார். மகிமை மகிமை. நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே, உயிரோடு இருக்கிறவன் நம் நடுவிலே. 3ஆம் நாளில் மரணத்தை ஜெயித்தவர்,
பாதாளத்தை வென்றவன் நம் நடுவிலே. கண்கள் திறக்கப்படுது, கண்கள் திறக்கப்படுகிறது. தரிசனத்தை கர்த்தர் தருகிறார், தரிசனத்தை தருகிறார். இது கர்த்தர் உனக்கு தரிசனத்தை கொடுக்கிற நேரம். இது கர்த்தர் உனக்கு தரிசனத்தை கொடுக்கிற நேரம். இது கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உன் ஊழியத்தை குறித்த தரிசனத்தை இன்றைக்கு உன் கண்களிலே கர்த்தர் திறந்து, இதோ பார், நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியங்களை கவனித்து பார். யோவானுக்கு வெளிப்படுத்தினது போல உனக்கும் வெளிப்படுத்துகிறார், உனக்கும் அதை வெளிப்படுத்துகிறார். உன் அழைப்பை பார், உன் அழைப்பை பார். நான் உன்னை எதற்காக அழைத்தேன், எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய் பார். நான் எதுக்கு அழைச்ச, நீ எதுக்கு ஓடிட்டு இருக்கிற? உன் அழைப்பை பார். தரிசனத்தை கர்த்தர் இன்றைக்கு அநேகருடைய கண்களை திறக்கிறதை பார்க்கிறேன். அநேகருடைய மனக்கண்களை தேவன் திறக்கிறதை பார்க்கிறேன். நான் அழைத்த அழைப்புக்கு நீ வரவே இல்லையே. நான் உன்னை தாயின் கருவிலை பிரித்தெடுத்து என் ஊழியத்தை செய்ய அல்லவா நான் உன்னை அழைத்தேன். Thank you Lord. என் வேலையை செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீதானே. இன்னைக்கு ஒப்பு கொடு. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் என் இஷ்டத்துக்கு ஓடிட்டேன். இனியாவது உங்க சித்தத்தை அறிந்து ஓட கிருபை தாங்கப்பா. இனியாவது உங்க சித்தத்தை செய்து முடித்தேர் என்று நமக்கு முன்னாடி நிற்க கிருபை தாங்கப்பா. மகிமை பராக்கிரமசாலியாய் நம் நடுவிலே, யுத்த வீரனாய் தேவன் நம் நடுவிலே. ஷாலா தூரா மானா கமாலா தாரா பாலா. காத்திரு, என் சமூகத்தில் காத்திரு. நானே தேவன் என்பதை அறிந்து கொள்வாய். என் சமூகத்தில் காத்திரு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வேன். சாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலும் உயர்ந்திருப்பேன். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? பயப்படாதே. நீ பயப்படுகிறவைகள் ஒன்றும் உனக்கு நேரிடுவதில்லை. இரக்கமுள்ள பிதாவே, இந்த காலை பொழுதிலும் எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளின தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் நடுவிலே நீர் பிரசன்னமாய் இறங்கி வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் இதுவரை இல்லாத ஒரு அபிஷேகம் சபையை மூடுவதற்காக, இதுவரை இல்லாத ஒரு பிரசன்னம், இதுவரை இல்லாத ஒரு ஆளுமை சபையை மூடுவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய கரத்தில் இந்த திருச்சபையை நீர் பொறுப்பெடுக்கிறீர். ஆண்டவரே, இதுவரை இல்லாத ஒரு ஆளுமையை பார்க்கிறோம். இதுவரை இல்லாத ஒரு அதிகாரத்தை இந்த சபைக்குள்ள பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் பா. நடத்துங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நாளும் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே நின்ற வண்ணமாக சங்கீதம்